மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்த உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக நாமக்கல் மாவட்டத்தில் அரசு சித்த மருத்துவமனையினை 2.51 கோடி மதிப்பீட்டில் நேரடியாக வருகை தந்து தொடங்கி வைத்ததை தொடர்ந்து இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக ரூபாய் 23 கோடி மதிப்பீட்டில் திருச்செங்கோடு நமது அரசு மருத்துவமனையினை திறந்து வைத்து சிறப்புக்கு உள்ள நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், மதிப்பிற்குரிய நகரமன்ற தலைவர், துணைத் தலைவர், மாமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலையில் இந்த நிகழ்வு இனிதே துவங்குகிறது. இந்த நிகழ்விற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற உள்ளது. அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு, அதாவது திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையின் கூடுதல் கட்டிடமாக 150 படுக்கைகளுடன் விரிவடைக்கப்பட்ட இந்த கட்டிடம் 23 கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்படுகிறது. அந்த நிகழ்விற்கு இங்கு நேரடியாக வந்து நம்மிடையே கலந்து கொண்டுள்ள நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நமது மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம், இப்படி ஒரு நிகழ்வு இங்கு நடப்பதற்கு ஆதாரமான காரணமாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையை திருச்செங்கோட்டின் அடையாளமாக மாற்றிய பெருமைமிகு நமது திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்க இசைந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நகர்மன்ற தலைவர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்க இசைந்துள்ள நமது நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைவரும் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரையாற்ற உள்ள தலைமை மருத்துவர் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள திரளான பொதுமக்கள் அனைவரையும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும், பொதுமக்களையும், பயனாளிகளையும், மருத்துவ பயனாளிகளையும் அன்போடு வரவேற்று நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நகரமன்ற துணைத் தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்கிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிமையான காலை பொழுதிலே இங்கே சீரோடும் சீரிய பண்போடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய திருச்செங்கோட்டினுடைய மிகப்பெரிய அடையாளமாக உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாமக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் KS மூர்த்தி அண்ணன் அவர்களே, மற்றும் இந்த மருத்துவமனை இங்கே அமைவதற்கு அவர் ஒருவர் மட்டும்தான் காரணம் என்று சொல்லக்கூடிய அளவிலேயே இந்த மருத்துவமனையை இங்கே கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டு
இங்கே ஒரு கம்பீரமாக இந்த கட்டிடத்தை உருவாக்கிய முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நம்மளுடைய திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மாதேசன் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வருகை புரிந்துள்ள நகரமன்ற தலைவர் சகோதரி நளினி சுரேஷ் பாபு அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வருகை புரிந்துள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகளே, மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்களே, நகரமன்ற உறுப்பினர்களே, மற்றும் இங்கே திரளாக வருகை புரிந்துள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஏற்கனவே பலமுறை கூறியது போல அண்ணன் மாசு அண்ணனுக்கு ஒரே ஒரு சின்ன இதை மட்டும் சொல்கிறேன். எங்களுடைய நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எம்எல்ஏக்கு இருக்கிறாங்க. 3 தொகுதியிலே 3 எம்எல்ஏ இருக்கிறாங்க. போதாதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்கிறாரு. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கூட நாமக்கல் பகுதியை சேர்ந்தவர் தான். இது போன்ற பல மக்கள் பிரதிநிதிகள் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திலேயே அதிகம் இருப்பதனால் எங்களுடைய மேற்கு மாவட்டம் பார்த்திங்கன்னா கிழக்கு மாவட்டத்தோடு ஒப்பிடும் பொழுது நலத்திட்ட பணிகளும் சரி, திட்டங்களும் சரி, மிகுந்த அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாகவே இருக்குதுங்க. அதனால் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு திருப்தி என்னென்னா, நம்முடைய திருச்செங்கோட்டில் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன் ஒன்று தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த ஒரே ஒரு எம்எல்ஏ. இருந்தாலும் நாங்கள் இந்த மருத்துவமனையை இங்கே உருவாவதற்கு அங்கே எம்எல்ஏ எம்பி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி உங்களின் மூலமாகவும் கழக தலைவர் தளபதியாரிடம் அவருடைய செல்லப்பிள்ளையாக இருந்து எங்களுடைய திருச்செங்கோடு நகரத்திற்கு இந்த மருத்துவமனை வந்தே ஆக வேண்டும் என்று மிகவும் சிரத்தை எடுத்து இந்த மருத்துவமனை இங்கே உருவாவதற்கு பெரிய பங்கு வகித்தவர் ஈஆர் ஈஸ்வரன். அதுக்கு உறுதுணையாக இருந்து இந்த மருத்துவமனை இங்கே வருவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அண்ணன் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் கழக தலைவருக்கும் தளபதியார் அவர்களுக்கும் இந்த திருச்செங்கோடு மக்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்கின்றேன். ஆகவே இது மிகப்பெரிய திருச்செங்கோட்டுடைய மிகப்பெரிய அடையாளம். நம்முடைய கழக தலைவர் தளபதியாரின் நல்லாட்சியில் உருவாக்கப்பட்ட இந்த அரசு மருத்துவமனை தளபதியாரின் பெயரை சொல்லக்கூடிய வகையிலேயே இங்கே சிறப்பாக இயங்கும். அதுபோல் இங்கே திருச்செங்கோடு மாநகரத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் இன்று பல நலத்திட்டங்களை இங்கே கல்லூரிக்காகட்டும் மருத்துவமனையாகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய 3 தொகுதிக்கும் சேர்த்து இந்த ஒரு தொகுதியிலே ஈஆர் ஈஸ்வரன் மட்டும்தான் நம்முடைய கழக தலைவர் தளபதியார் இடத்திலே போராடியும் செல்லமாக கேட்டு இந்த தொகுதியில் அவ்வளவு தூர திட்டப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே வரக்கூடிய காலகட்டங்களில் எங்களுடைய நாமக்கல் மேற்கு மாவட்டத்திலும் இது போன்ற திட்டங்கள் நிறைய நடைபெறுவதற்கு நீங்கள் கழக தலைவரிடத்திலே எடுத்து கூறி எங்களுக்கும் ஒரு இங்கே பரமத்தி வேலூர் எம்எல்ஏ ஆகட்டும் அல்லது குமராபாளையத்தில் ஒரு எம்எல்ஏ ஆகலாம் சரி, கிழக்கு மாவட்டத்தில் இருப்பது போல மேற்கு மாவட்டத்திலும் ஒரு மக்கள் பிரதிநிதி எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஏற்படுத்தி இந்த மேற்கு மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இங்கே வருகை புரிந்த அத்தனை நண்பர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நம்முடைய கழக தலைவர் தளபதியாரின் கருத்தை நாம் வலுப்படுத்துவோம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே எந்த தொகுதியில் நாமக்கல் மேற்கு மாவட்டத்திலே 3 தொகுதிகளிலேயே இந்த திருச்செங்கோட்டில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வென்றெடுத்து இந்த மருத்துவமனைக்கு சாட்சியாக நம்முடைய தலைவர் தளபதியாரின் கருத்தை வலுப்படுத்தும் விதமாக அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்புமிகு நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய திருச்செங்கோடு நகரமன்ற தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்கிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய காலை வேளையிலே நமது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையை நாமக்கல் மாவட்டம் சார்ந்த நமது திருச்செங்கோட்டில் வெகு சிறப்பாக அமைந்திருக்கும் நமது திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையின் அதாவது 23 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த மருத்துவமனையின் திறப்பு விழாவை இப்பொழுது காணொளி காட்சி வாயிலாக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமது பெருந்தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் கையால் இப்பொழுது காணொளி வாயிலாக திறந்து வைக்கப்படுகிறது. அந்த நிகழ்விற்கு இங்கு இந்த மருத்துவமனையை நமக்கெல்லாம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் மற்றும் இங்குள்ள அனைத்து
ஒன்றிய பேரூர் கழக அனைத்து மக்களுக்கும் உதவுமாறு இதை இப்பொழுது திறந்து வைக்க இங்கு வந்திருக்கும் நமது மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் இந்த திட்டத்திற்கு ஒரு அடித்தளத்தை ஊன்றி இதை நமது தலைவரிடம் கேட்டு பரிந்துரை செய்து நமது திருச்செங்கோடு தொகுதியிலே இந்த மருத்துவமனை வேண்டும் என்று அயராது உழைத்து இதை நம்மளுடைய திருச்செங்கோடு நகருக்கு வாங்கி கொடுத்த நமது சட்டமன்ற உறுப்பினர், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய எங்கள் அன்பு அண்ணன் ஈஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் ஓயாமல் இங்கு திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்காக உழைத்து கொண்டிருக்கும் எங்கள் பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் KS மூர்த்தி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எக்ஸ்-MLA அவர்களுக்கும், மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்களுக்கும், மற்றும் நமது நாமக்கல் மாவட்டத்தின் கலெக்டர் மேடம் துர்காமூர்த்தி அவர்களுக்கும், மற்றும் அனைவருக்கும், மேலும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும், அனைத்து கழக தொண்டர்களுக்கும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த அனைத்து தொண்டர்களுக்கும், அனைத்து அலுவலர்களுக்கும், அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்செங்கோடு நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், அதாவது உண்மையிலே ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு இது ஒரு பெரும் மருத்துவ புரட்சி. இந்த மருத்துவமனையானது ஒரு மருத்துவ புரட்சியாக நான் கருதுகிறேன். இங்கு இருக்கும் அனைத்து மக்களும் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் இன்னைக்கு நல்ல ஸ்பெஷலாக இங்கே நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை இன்னும் பெருசாக நம்ம பெரிய அளவில் எல்லா வசதிகளையும் கொண்ட நவீன படுக்கை வசதிகளை கொண்ட 265 படுக்கை அறைகளையும் மற்றும் தரைத்தளம் மற்றும் 4 தளங்களை கொண்டு கம்பீரமாக திருச்செங்கோடு நகரிலே இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நேரத்தில் நம் பயன்பாட்டிற்கு நமது தலைவர் அவர்களது செயல்களுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுத்து அதை அமைத்திருக்கும் நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூலமாகவும் அது திறக்கப்பட இருக்கிறது. இது திருச்செங்கோட்டிலே நாங்கள் ஒரு பெரும் மைல்கல்லாக கருதுகிறோம். உண்மையாகவே அனைத்து மக்களும் நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி சமூக நீதி, அனைவருக்கும் அனைத்தும் சமம்ன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு வெளியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நிகராக நமக்கு ஒரு மருத்துவமனை, அதுவும் ஒரு தலைமை மருத்துவமனைக்கு நிகரான ஒரு மருத்துவமனை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இங்கே இருக்கிற அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும், அனைத்து கழக தொண்டர்கள் சார்பாகவும், திருச்செங்கோடு நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும், இங்கு மேலே வீற்றிருக்கும் அனைத்து பேரூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் சார்பாக எங்களது கோடான கோடி நன்றிகளை எங்களது தமிழக முதல்வர் அவர்களுக்கும், இதனை வழிநடத்தி செம்மையாக மக்கள் மற்றும் நல்வாழ்வுத்துறையை தலைவரின் 2 கண்களாக கல்வி மற்றும் மருத்துவம் இருப்பதை செம்மையாக செய்து நமது மக்களின் சுகாதாரத்தை பேணி காத்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நமது சகோதரர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த சீர்மிகு விழாவில் பங்கேற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும், இணைய வழியாக விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும், மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர், துறை தலைவர்கள் அனைவரையும், மதிப்பிற்குரிய நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், மதிப்பிற்குரிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும், நாமக்கல் நகர்மன்ற தலைவர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் இணை இயக்குனர் மற்றும் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அனைத்து அலுவலர்களையும் விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை காணொலி காட்சி வாயிலாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையான வசதிகளுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை கட்டடத்தை காணொலி வாயிலாக திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி மருத்துவத்துறை புதிய மாற்றத்தின் பாதையில் முன்னேறி வருகிறது. இந்நிலையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ரூபாய் 23 கோடி மதிப்பீட்டில் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் தரைத்தளத்துடன் கூடிய 4 தளங்களாக புதிய மருத்துவ கட்டிடம் அமைக்கப்பட்டு இன்று மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இம்மருத்துவமனையில் ஆண் மற்றும் பெண் புறநோயாளிகள் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, அறுவை அறைகள், மகப்பேறு மற்றும் குழந்தைகள் புறநோயாளிகள் பிரிவு, பல் மற்றும் கண் மருத்துவ பிரிவு, எக்ஸ்ரே பிரிவு, பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுகள், மகப்பேறு மற்றும் எலும்பு முறிவு அறுவை அறைகள் உள்ளிட்ட நவீன மருத்துவ வசதிகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. மேற்கண்ட சிறப்பு வாய்ந்த திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையின் கட்டிடத்தை மக்களின் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்து மருத்துவ சேவைகளை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றி பொதுமக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக மரியாதைக்குரிய திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நன்றியுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். திருச்செங்கோடு தொகுதி மக்களின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 234 தொகுதிகளுக்கும் மருத்துவ கட்டமைப்பை பார்த்து மேம்படுத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திருச்செங்கோட்டிற்கு தனி கவனத்தை செலுத்தி, ஏனென்றால் அவருடைய தனி கவனம் செலுத்தப்படாமல் இருந்திருந்தால் திருச்செங்கோட்டிற்கு இந்த மருத்துவமனை வந்திருக்காது. அப்படிப்பட்ட சூழலில் திருச்செங்கோட்டுக்கு இந்த சிறப்பான மருத்துவமனையை கொடுத்து இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். முதலமைச்சரோடு உறுதுணையாக இருந்து பம்பரமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவமனை உத்தரவிட்டு நிதி ஒதுக்கியிருந்தாலும் எங்களோடு உறுதுணையாக இருந்து அவ்வப்போது என்ன வேண்டும் என்று கேட்டு எங்கள் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். துறை செயலாளர் உள்பட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் திருச்செங்கோடு தொகுதி மக்களின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நமது திருச்செங்கோட்டில் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் தளபதி அவருடைய திருக்கரத்தால் திறந்து வைக்கிற நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கிற இணை இயக்குனர் ராஜமோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இந்த மருத்துவமனையை நம் பகுதி மக்களுக்கு மிகச் சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிற மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மாசு அவர்களே, நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் மாதேஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கிற நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு அவர்களே, துணைத் தலைவர் கார்த்திகேயன் அவர்களே, முன்னாள் நகர்மன்ற தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் நடேசன் அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்றிருக்கிற தலைமை மருத்துவர் மோகனா பான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்துணை நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்தினுடைய நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய திருச்செங்கோட்டிலே இவ்வளோ பெரிய மருத்துவமனை அமைவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இங்கு அமைய கோரிக்கை வைத்து இந்த மருத்துவமனையை பெற்றுக் கொடுக்க காரணமாக இருந்த திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களுக்கும் அதை செவ்வனே கண்ணும் கருத்துமாக பார்த்து என்னென்ன தேவைகள் வேண்டும் என்று கேட்டு அதை கொடுத்து இந்த திருப்பலாவுக்கு வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் மார்ஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு கோரிக்கைகளை, பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு அளித்து வந்தாலும் நம்முடைய பகுதிக்கு தலைவர் அவர்கள் இந்த மருத்துவமனையை சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய திருச்செங்கோடு பகுதி மக்கள் அனைவரும்
பெரியோர்களும் தாய்மார்களும் தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை முன்னிலை உரை வழங்கிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர பகுதியிலே தலைமை மருத்துவமனைக்கு நிகரான ஒரு மருத்துவமனை 23 கோடி ரூபாய் மதிப்பிலே மிக அழகாக கட்டப்பட்டு இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களாலும் துணை முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களாலும் காணொளி காட்சியின் மூலமாக மரியாதைக்குரிய நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்பு அன்னார் மா சுப்பிரமணியம் அவருடைய தலைமையிலே மிகச்சிறப்பாக இன்றைக்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கிய மரியாதைக்குரிய இணை இயக்குனர் ராஜ்மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து இன்றைக்கு விழா பேருரை ஆற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அன்னார் சுப்பிரமணியன் அவர்களே, அதே போல மருத்துவ சேவையினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்து இந்த அரசு மருத்துவமனை இங்கே கொண்டு வருவதற்கு முழு காரணமாக இருந்த மரியாதைக்குரிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே, அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் KS மூர்த்தி அவர்களே, அதே போல் நகரமன்ற தலைவர் மரியாதைக்குரிய நளினி சுரேஷ் பாபு அவர்களே, துணை தலைவர் கார்த்திகேயன் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கின்ற அரசு நல்வாழ்வுத்துறை சார்ந்த அரசு அதிகாரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நிர்வாகிகளே, வந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களே, என்னுடைய நெஞ்சார்ந்த காலை வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து மரியாதைக்குரிய நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த வாரத்திலே 2வது முறையாக நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக சித்தா ஆயுர்வேதிக்குடைய மருத்துவமனையை நாமக்கல் முன்னாள் மருத்துவமனையை இன்றைக்கு சீரமைக்கப்பட்டு 50 படுக்கைகளை கொண்ட சித்தா மருத்துவமனையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றி விட்டு சென்றிருந்தார். தொடர்ந்து இன்றைக்கு திருச்செங்கோட்டிலே நகரத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த அரசு மருத்துவமனை திறப்பதற்கு இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை தமிழகத்திலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு மருத்துவத்திலே ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இன்றைக்கு திறங்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் என்பதை நாம் எப்பொழுதும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கொரோனா காலத்தில் இருந்து மக்களை தேடிய மருத்துவம் என்ற ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு அந்த பகுதிகளிலே ஒவ்வொரு கிராமம் தோறும் அந்த பகுதிகளுக்கு சென்று பல்வேறு மருத்துவ வசதிகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே இன்றைக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம் மூலமாக இன்றைக்கு ஒவ்வொரு பிளாக் வைஸாக இன்றைக்கு அந்த திட்டத்தை உருவாக்கி பல்வேறுபட்ட ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒரு 5000 6000 மதிப்பில் இருக்கின்ற அந்த காப்பீடு திட்டங்களின் மூலமாக அங்கு இருக்கின்ற நம்முடைய ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு பயன்பாட்டிலே இன்றைக்கு அத்தனை பேரும் இன்றைக்கு அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் மூலமாக தன்னுடைய உடல் உபாதைகளை செக்கப் செய்து அன்றைக்கு அவர்களுக்கு தேவையான மருந்துகளை வழங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக இன்றைக்கு மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கிறது சொன்னால் அதுக்கு நம்மளுடைய அமைச்சர் பெருமக்கள் முக்கிய காரணம் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் இன்றைக்கு மிகச்சிறப்பாக இன்றைக்கு இந்த மருத்துவமனை இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதற்கான என்ன போராட்டம் செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசு மருத்துவமனை அங்கே தலைமை மருத்துவமனையாக இருந்த நேரத்தில் நாமக்கல்லிலே மருத்துவக் கல்லூரி வந்த பிறகு அந்த மருத்துவமனை ஏதாவது ஒரு பக்கத்துக்கு தலைமை மருத்துவமனை மாற்ற வேண்டிய ஒரு அவசியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே நம்முடைய நகரமன்ற துணைத் தலைவர் சொல்வதை போல ஆட்சி அதிகாரங்கள் பெற்ற கிழக்கு மாவட்டத்திலே அங்கே தான் அந்த தலைமை மருத்துவமனை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம்.
இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருச்செங்கோட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம். இப்படி போராட்டங்களுக்கு இடையிலே அங்கே தலைமை மருத்துவமனையாக ராசிபுரத்தில் அறிவித்தாலும் அதற்கு நிகரான மருத்துவமனையை இங்கே கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய அமைச்சர்களுடைய ஆலோசனையோடு இன்றைக்கு இங்கே வழங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இந்த மருத்துவமனை என்பது தன்னுடைய சொந்த வீடுகளை கூட நாம் யாரும் அப்படி பார்த்து கட்டியிருக்க முடியாது. அப்படி ஒவ்வொரு அறைகளையும் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய வீடுகளை பார்ப்பதை போல பார்த்து இன்றைக்கு அழகாக செதுக்கி இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டுகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. கண்டிப்பாக இங்கே இருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் இங்கே வேலை பார்க்கின்ற மருத்துவர்களுக்கும் செவிலியர் பெருமக்களுக்கும் நீங்கள் இதை உங்கள் கண்போல பார்த்து வருகின்ற ஏழை எளிய மக்கள் இன்முகத்தோடு வந்து செல்வதற்கு நீங்கள் அத்தனை உதவிகளும் செய்து அவர்களுடைய வாழ்விலே பெரு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு இந்த இணைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை தலைமையுரை வழங்கிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய தினத்தில் காணொளி காட்சி வாயிலாக நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு இவ்விழாவிற்கு நேரடியாக வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழா பேருரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நமது மாண்புமிகு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் நகர்மன்ற தலைவர், துணைத் தலைவர் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்மளுடைய மாவட்டத்தில் இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தின் அரசு பழைய மருத்துவமனை இருந்த வளாகத்தில் சித்த மருத்துவமனையை சுமார் 2.5 கோடி மதிப்பீட்டில் அதையும் நம்ம ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்காக நம்மளுடைய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்திருந்து அவங்க கரங்களால் இங்கே திறந்து வச்சோம். அடுத்து ஒரு 2 நாட்கள்லேயே இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருப்பதில் உண்மையாலுமே பெரும் மகிழ்ச்சியோடு நாங்கள் எங்களுடைய மாவட்ட மக்கள் உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய மாவட்டத்தில் மட்டுமே கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 7,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மட்டும் புதிய திட்டப்பணிகள் மற்றும் முடிவுற்ற பணிகள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள்னு சொல்லி சுமார் 10 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் நம்மளுடைய அரசு செயல்படுத்தி இருக்கு. இந்த வகையில் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களாலும் நம்மளுடைய நாமக்கல் அரசு கல்லூரி மருத்துவமனையும் மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக ராசிபுரம் அரசு மருத்துவமனையும் அதாவது தலைமை மருத்துவமனையாக சுமார் 53.39 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையும் தரம் உயர்த்தி அது நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிற பணியும் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதுவும் மிக விரைவில் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் நமது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு திருச்செங்கோடின் அரசு மருத்துவமனையும் இன்றைய தினத்தில் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவும் 10/7/2023 அன்று நம்மளுடைய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரின் நேரடியாக இங்கே அடிக்கல் நாட்டு விழா செய்து சிறப்பித்திருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்னைக்கு தேதியிலேயே சுமார் 600 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ராசிபுரத்தில் ரூபாய் 35 கோடி மதிப்பீட்டில் மினி டைடல் பூங்காவும் அமைக்க இருக்கிறது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக இன்றைக்கு அவருடைய திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டு விழாவும் நடக்க இருக்கிறது என்பதையும் நான் மிகவும் பெருமையோடும் கூறிக்கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நம்மளுடைய மாவட்டத்தில் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்ல முறையிலையும் மேம்படுத்தி கொண்டு வருகிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு நம்மளுடைய அரசிற்கும் நம்மளுடைய துறை செயலர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புமிகு நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை விழா சிறப்புரை வழங்கிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 2 ஆண்டு காலம்
பார்த்து பார்த்து கட்டிய இந்த மருத்துவமனையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களால் திறந்து வைத்து நம்முடைய பகுதி பயனடைவதற்காக அர்ப்பணித்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் நான் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவமனையை நமக்கு கொடுத்திருந்தாலும் இந்த மருத்துவமனை இங்கு தரப்பட வேண்டும் என்று முதலமைச்சரிடத்திலே என்னோடு சேர்ந்து எடுத்து உரைத்தவர் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். அவருடைய அந்த பிடிவாதம் இல்லை என்று சொன்னால் இந்த மருத்துவமனையை நாம் பெற்றிருக்க முடியாது. அதேபோல் ஆர்வத்தோடு இந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகின்ற அந்த நிகழ்வுக்கும் அமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருந்து மிகச்சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார். இன்றைக்கு நிகழ்ச்சி நடந்த இடத்திலே மருத்துவமனை உயர்ந்து நிற்கின்றது. அதை திறந்து வைப்பதற்கும் இங்கே வந்திருக்கிறார். பல துறைகளிலே இப்போ அவர் நினைத்திருந்தால் சென்னையிலேயே முதலமைச்சரோடு நின்று இதை திறந்து வைத்திருக்கலாம். 2 நாட்களுக்கு முன்புதான் நாமக்கல்லுக்கு வந்து சித்த மருத்துவமனையை திறந்து வைத்து அதோடு மட்டுமல்ல திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே முளசியிலே ஆரம்ப சுகாதார நிலையத்திலே ஒரு கூடுதல் கட்டிடத்தையும் அதேபோல் அணிமூரிலே ஒரு துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் திறந்து வைத்து அது திறந்து வைத்து முடிக்கும் பொழுதே அங்கே சென்னையிலிருந்து அவரை அழைத்து விட்டார்கள். திருச்செங்கோட்டிலே இப்படி ஒன்று இருக்கிறது என்று. அவர் இதை நான் நேரடியாக இங்கு வந்துதான் திறந்தால் சரியாக இருக்கும் என்று முடிவு செய்து தன்னுடைய சிரமத்தை பார்க்காமல் நேற்று மாலை வரை நிகழ்ச்சி இருந்தாலும் கூட இரவு ரயிலிலே வந்து சங்ககிரியிலே இறங்கி இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு எந்த அளவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், வணக்கம் சொல்ல வேண்டும் என்று நாம் யோசித்து கொள்ள வேண்டும். இதோடு மட்டுமல்ல 234 தொகுதிகளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களா யாரா என்று பார்க்காமல் அனைத்து தொகுதிகளுக்குமே பயணித்து மருத்துவ கட்டமைப்புகள் எப்படி இயங்குகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காலையில் கூட அங்கே ரயிலிலிருந்து இறங்கிய உடனேயே எடப்பாடிக்கு நடந்து சென்றிருக்கிறார். சங்ககிரியிலிருந்து எடப்பாடிக்கு நடந்து சென்று எதிர்க்கட்சி தலைவருடைய தொகுதியில் இருக்கிற மருத்துவமனை அது சிறப்பாக இயங்குகிறதா என்று பார்ப்பதற்கு இத்தனை கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து சென்றிருக்கிறார். ஸோ இப்படி யாருடைய தொகுதி என்று பார்க்காமல் அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய மக்கள் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திலே டிஆர்ஓவாக பணியாற்றியவர், நம்முடைய மாவட்டத்தை பற்றி முழுமையாக அறிந்தவர். இன்றைக்கு மிகச்சரி எதையும் அவர் எந்த பகுதியிலே மாவட்டத்திலே சொன்னாலும் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் வருவாய்த்துறை அதிகாரியாக மாவட்டத்திலே பணியாற்றிய பொழுது அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கின்றார். அவ்வளவு இன்றைக்கு நமக்கு உறுதுணையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அத்தனை பணிகளுக்கும் இன்றைக்கு இங்கு மட்டுமல்ல டெல்லியிலும் உறுதுணையாக இருக்கின்ற தம்பி மாதேஸ்வரன் அவர்களுக்கும் நம்முடைய அண்ணன் KS மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு அனைத்து பணிகளுக்குமே எதாக இருந்தாலும் சரி 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு நட்பும் அருமையான ஒரு தளமும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதனால் இந்த தொகுதிக்கு எந்த போட்டியும் இல்லாமல் பல பணிகளை நம்மால் செய்ய முடிகிறது. அந்த நல்ல விஷயம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. அந்த வகையில் அவருக்கும் இந்த நேரத்திலே நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் மேடம் அவர்கள் நம்முடைய இங்கே ஜாயின்ட் டைரக்டராக நாமக்கல்லில் இருந்தவர். அவர் இருந்தபோது தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அப்படி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே அவரும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து மருத்துவமனைகளுக்கும் டைரக்டராக இருந்து சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கின்றார். அவருக்கும் இந்த நேரத்திலே என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஜாயின்ட் டைரக்டர் அவர்கள் மிகச் சிறப்பாக இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே அனைத்து பணிகளையும் புரிந்து செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நகர்மன்ற
தலைவர் அவர்கள், நகர்மன்ற தலைவர்கள், பக்கத்திலேயே நகராட்சி, அதனால் அப்பப்போ மருத்துவமனையை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த மருத்துவமனை கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நகர்மன்ற தலைவர் காரணம் என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த இருக்கிற போடுற குப்பை எல்லாத்தையும் உடனடியாக அதை எடுத்து சுத்தப்படுத்துகின்ற அந்த பணியை நகராட்சியின் மூலமாக மிகச்சிறப்பாக செய்து மருத்துவமனை வளாகத்தை சுத்தமாக இங்கே வைத்திருக்கின்றார். நம்முடைய நகராட்சியினுடைய துணைத் தலைவர் நம்முடைய தம்பி கார்த்திகேயன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இரவு பகலாகி ஒரே நாளிலே, ஒரு நாள் தான் ஆச்சு, அறிவித்து முந்தானத்து சாயங்காலம் தான் சொன்னாங்க. முந்தானத்து சாயங்காலம் சொன்னதை உடனடியாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இன்றைக்கு நடக்கிறது என்று சொன்னால் தம்பி கார்த்திகேயன் அதற்கு காரணம் என்பதை நான் அறிவேன். நேற்று இரவு 12 மணிக்கு இங்கே வந்தபோது கூட இந்த ஏற்பாடுகளை தம்பி கார்த்திகேயன் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நகரத்தினுடைய இன்னொரு செயலாளர், முன்னாள் நகர்மன்றத்தினுடைய தலைவர், அனுபவம் வாய்ந்த அண்ணன் நடேசன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும், அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும், இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும், வருவாய்த்துறையை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்ளும் பொழுது, இந்த மருத்துவமனை திருச்செங்கோட்டினுடைய ரோட்டரி கிளப்புக்கு ஒரு சிறப்பு நன்றியை சொல்லியாக வேண்டும். அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார். ரோட்டரி சங்கத்தின் சார்பாக பல்வேறு உதவிகளை நம்முடைய மருத்துவமனைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே உங்கள் முன்னிலையிலே நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கலந்து கொண்டு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர் தம்பி ராயல் செந்தில் தலைமையில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளும் பொழுது, கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களும் இந்த மருத்துவமனையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள், நம்முடைய இந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் அன்பு சகோதரி மோகனாபானு தலைமையில் பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவருமே மிகச்சிறப்பாக குறுகிய இடத்திலே இந்த கட்டடத்தை எடுத்த பின்னால் மிக குறுகிய இடத்திலே இன்றைக்கு மருத்துவமனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனிலேயே இதை வேகமாக இந்த கட்டடத்தை கட்டி முடித்து உடனடியாக திறக்க வேண்டும் என்ற ஒரு வேகத்திலே இன்றைக்கு வேகமாக இதை திறந்திருக்கின்றோம். அப்படி பணியாற்றி கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியும் என்னுடைய பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நான் சொன்னது போல 2 நாட்களுக்கு முன்பு நாமக்கல்ல இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவர் 2 நாட்களுக்கு முன்பு இங்கே வந்து சித்த மருத்துவமனை திறந்து கொல்லிமலைக்கு போயிட்டு கொல்லிமலையிலிருந்து அவரே நடந்து இறங்கி வந்துட்டாராம். வண்டியெல்லாம் வேண்டாம், நான் இறங்கி நடந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி. அவர் மாரத்தான் ஓட்டத்தில் மட்டுமல்ல, இந்த துறையில் இருக்கிற அனைத்து மருத்துவர்களையும் அதிகாரிகளையும் ஓட விடுவதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதன் மூலமாகத்தான் இந்த துறை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அன்பு சகோதரர் வரதராஜன் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் நான் கேட்பேன், எப்படி அவருக்கு நீங்கள் ஈடு கொடுக்கிறீர்கள் என்று அவ்வப்போது கேட்பேன். இன்றைக்கு அப்படி சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கிறார். அதனால் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த மருத்துவமனை கட்டிடம் மட்டும் அழகாக இருக்காது, மிகச்சிறப்பான சேவையாற்றும். மக்கள் இதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு மருத்துவமனை 23 கோடி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 25 கோடியை தாண்டி இந்த மருத்துவமனைக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா எஸ்டிபி பிளான்ட் மட்டுமே 1 கோடி, அது அதுக்கப்புறம் வந்தது. அந்த பட்ஜெட்டில் இருக்கிறதுனால எல்லாம் 23 கோடியே சொல்கிறாங்க. இது 25 கோடியை தாண்டிடுச்சு. அதே போல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாக அவர் அமைச்சரான பின்னாடி அந்த அமைச்சருக்காக ஒதுக்கப்பட்ட வீட்டுக்கு கூட அவர் செல்லவில்லை. அவருடைய பழைய வீட்டிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவர் சொந்த வீட்டில் இருந்தார். அந்த சொந்த வீட்டில் இருக்கும் பொழுதே நான் சென்று நம்முடைய மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் வசதி வேண்டும் என்று கேட்டேன். அங்கே இருந்து கையெழுத்து போட்டவர் நம்முடைய அமைச்சர் சிடி ஸ்கேன் வசதியை உடனடியாக நம்முடைய மருத்துவமனை கொடுத்தார். இன்றைக்கு கூட சொன்னார், எடப்பாடி மருத்துவமனையில் கூட சிடி ஸ்கேன் இல்லை. எடப்பாடி மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் இல்லையா? திருச்செங்கோட்டில்
2021 ஆட்சி வந்த உடனேயே முதல்ல சிடி ஸ்கேன் வசதியை இங்கே செய்து கொடுத்தார். அதே போல் மறுபடியும் சென்றோம். ரேடியாலஜிக்கு இங்கே வந்து ஆள் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜிலேருந்து ஒருத்தரை மாற்றி கொடுத்து உடனடியாக எக்ஸ்ரே செக்ஷன் இங்கே இயங்கக்கூடிய அந்த உதவியை இன்றைக்கு செய்து கொடுத்தார். ஆனால் அந்த டெக்னீஷியன் இல்லாமல் இயங்க முடியாது. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் இதை விட வேறப்ப நமக்கு நன்றி சொல்லுவதற்கு கிடைக்கும். எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? எப்போது எதை கேட்டாலும் நமக்காக செய்து கொடுக்கக்கூடியவராக அமைச்சர் இன்றைக்கு இருக்கின்றார். அதே போல் இந்த மருத்துவமனையை கீழே மண் சின்னதாக தோன்றுனது ஃபவுண்டேஷன் போட்ட நாளிலிருந்து நான் எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 40 முறையாவது இதை வந்து ஆய்வு பண்ணியிருப்பேன். ஒரு 40 முறை ஆய்வு பண்ணும்போது பார்த்து சில ஃபவுண்டேஷன்லாம் உடச்சே தூக்கிட்டோம். அப்படி ஒவ்வொரு முறையாக பார்த்து இதை பண்ணியிருக்கிறோம். அப்படி ஆய்வுக்கு வரும் பொழுது சில நேரங்களிலே இங்கே இருக்கிற கான்ட்ராக்டருடைய பொறியாளரிடத்திலும் நம்முடைய பிடபிள்யூடி பொறியாளரிடத்திலும் மிக கடுமையாக கூட நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் யூடியூப்பில் அதை பார்த்துருப்பீங்க. அவ்வளவு கடுமையாக கூட நடந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதை பொறுத்து கொண்டு நான் எத்தனை முறை வந்து ஆய்வு செய்தாலும் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இன்றைக்கு எல்லோரும் வியக்கின்ற வகையிலே இந்த கட்டணம் நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர்கள் காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு உள்ள எவ்வளவு வேதனைகளும் அந்த விஷயங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறது என்பது வெளியே தெரியாது. கட்டணம்தான் பார்ப்பதற்கு அழகாக தெரியும். அவர்களெல்லாம் மிகவும் சிரமப்பட்டவர்கள் என்பதை உங்கள் முன்னே அறிமுகப்படுத்த வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அவர்களை நாம் கௌரவப்படுத்தினோம். இதேபோல் கடைசியாக ஒரே ஒரு கருத்தை தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன். இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள், எங்கேயாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது மருத்துவமனைகளிலே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ உடனடியாக காவல்துறையோ அல்லது மருத்துவத்துறையோ சம்பந்தப்பட்ட அமைச்சரையோ அரசாங்கத்தையோ குறை சொல்லுகின்ற அந்த பழக்கம் மிக அதிகமாக இன்றைக்கு ஆகி போனது. காவல்துறையாக இருந்தாலும் மருத்துவத்துறையாக இருந்தாலும் அரசாங்கமாக இருந்தாலும் நமக்கு இருக்கிற கட்டமைப்புக்கு தவறுகள் குற்றங்கள் நடந்துவிட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தான் கட்டமைப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் மனதுக்குள்ளே என்ன வக்கர புத்தியோடு இருப்பான் என்று அமைச்சர் தெரிந்து கொள்ள முடியுமா? அல்லது முதலமைச்சர் பார்த்தால் தெரியுமா? காவல்துறை அதிகாரிகள் பார்த்தால் தெரியுமா? ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள். 4 சுவர்களுக்குள்ளே அவர்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கிறது என்று முன்னாடியே பார்த்து அந்த குற்றத்தை தடுக்க முடியுமா? அதற்கான வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கு 2 குழுக்கள் நடுரோட்டிலே சண்டை போட்டுக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் 1 மணி நேரம் முன்னாடி அவர்கள் சண்டை போட்டுக் கொள்ளுவார்கள் என்று அனுமானிக்க முடியுமா? அதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் என்ன நடக்கும் என்று ஒரு திருட்டு போகுது ஒரு வீட்டில், இந்த வீட்டில் நாளைக்கு திருடுவாங்கன்னு போலீஸுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு மருத்துவமனையிலே ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு கண்காணிக்க முடியும்? அது கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நடந்த பின்னால் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதைத்தான் பார்க்க வேண்டும். அதைத்தான் பார்க்க முடியும். உலகத்தில் எந்த நாட்டிலையுமே தவறு குற்றம் நடப்பதற்கு முன்பாக குற்றம் நடக்கும் என்று கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வசதி கிடையாது. எவ்வளவு உளவுத்துறை இருக்கலாம், காவல்துறை இருக்கலாம், செயற்கை நுண்ணறிவு எவ்வளவு வேண்டுமானாலும் முன்னேறி இருக்கலாம், ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. முதலிலே நாம் குற்றம் சாட்டுவது காவல்துறையைத்தான். ஆனால் காவல்துறை எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்கிறார்கள், அதெல்லாம் பாராட்டுகின்ற அந்த நிலை ஏற்படுவதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட இந்த சூழலிலே சமூகத்திலே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குற்றம் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு சமூகம் காரணம் இல்லையா? ஒரு குழந்தையை வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பெற்றோர்கள் காரணம் இல்லையா? குற்றம் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல பண்பாட்டோடு கட்டுப்பாட்டோடு ஒழுக்கமான பிள்ளைகளாக குடும்பத்திலே பெற்றோர் வளர்க்க வேண்டும். பள்ளிகளிலே ஆசிரியர்கள் நல்ல பழக்கங்களை, நீதி போதனை போன்ற விஷயங்களை சொல்லித்தர வேண்டும். அதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும். அதிகாரிகளோ அரசாங்கமோ குற்றங்களை குறைக்க முடியாது. குற்றம் நடந்தவுடன் நடவடிக்கை எடுத்தார்களா, எவ்வளவு வேகமாக எடுத்தார்கள் என்று பார்க்க வேண்டும். இப்போ கோவையில் கடைசியிலே 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடந்தது.
24 மணி நேரத்திலே காவல்துறை 3 குற்றவாளிகளையும் பிடித்து விட்டார்கள். குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டனர். ஆனால் அந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக காவல்துறை எவ்வளவு வசைபாட்டுக்கு உள்ளானது என்று எல்லோருக்குமே தெரியும். ஆனால் 3 நாட்களில் பிடித்து விட்டார்கள். அதற்காக காவல்துறைக்கு நாம் பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். ஆனால் சமுதாயத்தினுடைய சீரழிவு என்பது ஒரு ஆணும் பெண்ணும் இரவு 11 மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே, அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது? அது வளர்க்கிற விதத்தில் இருக்கிறது. அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரத்திலே பதிவு செய்து, மீண்டும் நான் இந்த மருத்துவமனையை நமக்கு அளித்து மிகச்சிறப்பாக இது வருவதற்கு உறுதுணையாக இருந்து இன்று பல்வேறு விஷயங்களை நடத்தி காட்டி கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் ஒரு 5-6 கோரிக்கைகளை மருத்துவமனையின் சார்பாக ஒரு சில வசதிகளுக்காக அமைச்சரிடத்திலே கொடுத்திருக்கின்றேன். அவர் அதிகாரிகளிடத்திலெல்லாம் இப்போ இடையிலேயே பரிசீலித்து கொண்டிருக்கிறார். அவர் வெகு விரைவிலே அதை செய்து தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அவருக்கு வைத்து, கடைசியாக அமைச்சர் அவர்கள் இன்னும் நமக்கு கடன் பெற்றிருக்கிறார். அவர் இங்கே கால்கோள் விழா நடத்திய பொழுதே ராசிபுரத்துக்கு என்னவெல்லாம் நடக்குமோ அது திருச்செங்கோட்டுக்கும் நடக்கும் என்று சொல்லி சென்றிருக்கிறார். இடையில கூட அவர் மறந்துவிடக்கூடாது என்று நான் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் இந்த மருத்துவமனை என்பது கட்டிடம் வந்துவிட்டது, சிறப்பு. ஆனால் இந்த கட்டிடம் எங்களுக்கு போதாது. இதே போல இன்னொரு கட்டிடம் இருந்தால் மட்டும்தான் இடம் இருக்கிறது. இதே போல இன்னொரு கட்டிடம் 50 கோடி ரூபாய்க்குள்ள வரப்போகுது. ராசிபுரத்துக்கு இது வரைக்கும் 53 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னு நீங்களே அன்னைக்கு சொல்லியிருக்கீங்க நாமக்கல்ல. அதனால் இதே போல் இன்னொரு பிளாக் வந்தால் தான் நமக்கு தேவையான வசதிகளை முழுமையாக செய்ய முடியும். இன்றைக்கி பார்த்தா நிறைய இடம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்திருக்க எக்யூப்மெண்ட்லாம் விரித்து போட்டோம்னாவே இடம் இருக்காது போல இருக்குது. அவ்வளவு நெருக்கமாக அது இருக்கிறது. அமைச்சர் உள்ளே போய் பார்க்கத்தான் போகிறார். அதனால் நீங்கள் பட்ட கடனை நீங்களே தீர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு உங்களுக்கு இந்த கோரிக்கையை வைத்து, உண்மையிலேயே ஒரு மாவட்ட இணை மருத்துவமனையாக இதை எங்களுக்கு நீங்கள் உருவாக்கி தருவதற்கு எப்போதும் போல உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் நான் உங்களுக்கு நன்றியும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசு மருத்துவமனையினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கி சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரை வழங்கிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு இணையாக மேம்படுத்தப்பட்ட, தரம் உயர்த்தப்பட்ட புதிய மருத்துவ கட்டமைப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து காணொளி வாயிலாக திறந்து வைக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கிற இணை இயக்குனர் நலப்பணிகள் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ராஜ்மோகன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் மாட்சிமை தங்கிய திருமதி துர்கா மூர்த்தி ஐஏஎஸ் அவர்களே, எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி சிறப்பித்து வீட்டிருக்கின்ற திருச்செங்கோடு தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பண்பாளர் திரு ER ஈஸ்வரன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய நாமக்கல் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய சகோதரர் திரு VS மாதேஸ்வரன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மிக சிறந்த மனிதநேயருமான மரியாதைக்குரிய திரு KS மூர்த்தி அவர்களே, நகரமன்றத்தின் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி நளினி சுரேஷ் பாபு அவர்களே, நகர்மன்றத்தின் துணைத் தலைவர் பெருமதிப்பிற்குரிய கார்த்திகேயன் அவர்களே, இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய KP மகேஸ்வரி அவர்களே, அட்மா குழுவின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய தங்கவேல் அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கிற இந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அலுவலர் பெருமதிப்பிற்குரிய M மோகனபானு அவர்களே,
நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்களே, மாவட்ட சுகாதாரத்துறையைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளே, மருத்துவர்களே, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற சமூக ஆர்வலர்களே, ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த அன்பிற்கினிய நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் இனிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் பேசுகிற போது, இந்த வாரத்தில் ரெண்டாவது முறையாக இந்த நாமக்கல் மாவட்டத்தில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை நான் பெற்றிருப்பதாக சொன்னார்கள். இந்த வாரத்தில் வேண்டுமானால் 2வது முறையாக இருக்கலாம். ஆனால் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை எனக்கு தெரிந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 10க்கும் மேற்பட்ட முறை இந்த மாவட்டத்திற்கு வந்திருந்து மருத்துவத்துறையின் செயல்பாடுகளில் பங்கேற்றிருக்கிறேன் என்பதை அவரும் அறிவார். அந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பு இன்றைக்கு முழுமைப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாமக்கல், சேலம் போன்ற மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாகவே மருத்துவர் பணியிடங்கள் என்பது முழுமை பெற்று காலி பணியிடங்களே இல்லாத நிலை என்பது இப்பொழுது இங்கே உருவாகி இருக்கிறது. கடந்த வாரம் நான் இங்கே வந்தபோது சேந்தமங்கலம் அரசு மருத்துவமனையை திடீரென்று ஒரு சர்ப்ரைஸ் விசிட் என்று சொல்லி வாரத்திற்கு ஒரு முறையாவது நான் ஏதாவது ஒரு மருத்துவமனையை திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறேன். குறிப்பாக இப்பொழுது நான் எந்த மாவட்டத்திற்கு மருத்துவ பணிகள் சம்பந்தமாக செல்கிறேன் என்பதை, அந்த மாவட்டத்தில் எந்தெந்த நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்கிறேன் என்பது எனக்கு தெரிவதை காட்டிலும் இப்பொழுது மருத்துவர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கும் தான் முதலில் தெரிகிறது. அந்த அளவுக்கு அவர்களுமே அலர்ட்டாக இருந்து மருத்துவமனைகளில் இந்த மாவட்டத்திற்கு அவர் வந்தால் திடீரென்று எந்த நேரத்தில் எந்த மருத்துவமனைக்கு வருவார் என்று தெரியாது என்று முழுமையாகவே எல்லா மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நம்முடைய துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் நான் பெரும்பகுதி இப்பொழுது அந்த மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவமனையை ஆய்வு செய்வதை விடுத்து பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்திற்கு அதிகாலையிலே சென்று விடுவது என்பது வழக்கமாக இருக்கிறது. கடந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் முப்பெரும் விழா கரூரில் நடைபெற்ற போது கரூர் மாவட்டத்தில் முப்பெரும் விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று தெரிந்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மருத்துவ நிர்வாகமும், துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, எல்லா மருத்துவமனைகளிலும் அதிகாலையிலிருந்து அலர்ட்டாக இருந்தார்கள். நான் காலை 4 மணிக்கே எழுந்து காவிரி ஆற்றின் ஓரமே ஈரோடுக்கு சென்று விட்டேன் நடந்தே. அந்த ஈரோடில் இருக்கிற ஒரு மருத்துவமனையை போய் ஆய்வு செய்து அங்கே ஒரு செவிலியர் பணியில் இல்லாதது குறித்தும், ஒரு சமையலர் வராமல் 8 மணி வரை சமையல் வேலையை தொடங்காமல் இருந்தது குறித்தும் அறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை பணியிட மாற்றம் செய்துவிட்டு வந்தேன். இது செப்டம்பர் 15ஆம் தேதி. கடந்த வாரம் கூட நான் நாமக்கல் மாவட்டத்தில் நிகழ்ச்சி என்று இருந்தபோது எல்லோருமே சேந்தமங்கலத்திற்கு வருவேன் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நான் இரவு தங்கியது கொல்லிமலையில். ஆனால் காலையில் 7:30 மணிக்கு ஆய்வு செய்தது சேந்தமங்கலம் அரசு மருத்துவமனையில். அதேபோல் உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னால் வேலூரில் நடைபெற்ற ஒரு இதே போன்றதொரு மருத்துவமனை திறப்புழாவில் மாண்புமிகு முதல்வரோடு கலந்து கொள்ளுகிற அந்த நிலைக்கு வேலூருக்கு சென்றிருந்தேன். வேலூரில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வேலூரில் இருக்கிற எல்லா மருத்துவமனையும் மிக சிறப்பான வகையில் அலர்ட்டாக இருந்தார்கள். ஆனால் நான் வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை மேல் ஏறி இறங்கி பக்கத்தில் இருக்கிற ராணிப்பேட்டைக்கு சென்று விட்டேன். அந்த ராணிப்பேட்டையில் மருத்துவர்களும் வரவில்லை, செவிலியர்களும் இல்லாத நிலை அறிந்து 3 பேரை உடனடியாக அங்கே தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தேன். இது ஏதோ அவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. மருத்துவமனைகள் என்பது எந்த அளவுக்கு அவசியமானது. 24 மணி நேரமும் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றுவதற்காக தங்களை அர்ப்பணித்துத்தான் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். எனவே ஓரிரண்டு இடங்களில் ஓரிருவர் செய்கிற தவறுகளுக்கும் கூட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற வகையில்தான் இந்த அளவுக்கு சுற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில்தான் இன்று காலை மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் சொன்னதைப் போல இன்றைக்கு நான் நிகழ்ச்சிக்கு வந்தது நாமக்கல்லுக்கு, ஆனால் ஆய்வுக்கு போனது எடப்பாடிக்கு, சேலம் மாவட்டத்திற்கு.
சேலம் மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு சென்றதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி என்னவென்றால், அவரே இங்கேயும் சொன்னார், சேலம் மாவட்டத்தில் 19 மருத்துவர்கள், 23 செவிலியர்கள், அத்தனை பேருமே பணியில் இருக்கிறார்கள். சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் என்று சொல்லக்கூடிய வகையிலான ஒட்டுமொத்த பணியிடங்களும் நிரம்பிய நிலையில் இருக்கிறது. கடந்த வாரம் நான் சாந்தமங்கலத்துக்கு போயிருந்தபோது அங்கேயும் ஒட்டுமொத்தமான மருத்துவர் பணியிடங்களும் சரி, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கான பணியிடங்களும் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கிறது. இங்கேயும் கூட நான் தற்போது நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவரிடத்தில் கேட்டேன், இங்கே எத்தனை மருத்துவர்கள் என்று கேட்டேன். பல் மருத்துவர் உள்பட 23 மருத்துவர்கள், ஒரு மருத்துவ பணியிடம் கூட காலியில்லை, 23 பேரும் பணியில் இருக்கிறார்கள் நாமக்கல்லில் என்றார்கள். 23 டாக்டர்கள், 84 செவிலியர்கள், 25 மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள், 15 பேர் தூய்மை பணி மற்றும் அந்த காவலர் பணியிடங்கள், ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஒரு 127 பேர் இந்த மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அதாவது ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள், சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த பணியிடங்களும் நிரம்பிய நிலையில் இருப்பது நாமக்கல் மாவட்டம். நாமக்கல்லிலும் இருந்தார்கள், சேந்தமங்கலத்திலும் இருந்தார்கள், இன்றைக்கு எடப்பாடியிலும் கூட இருந்தார்கள். இருப்பினும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கையை என்னிடத்தில் பக்கத்தில் உட்கார்ந்த பொழுது அறிவித்தார். கட்டடத்தை பெரிதாக அறிவித்திருக்கிறோம், மருத்துவர்கள் 23 பேர் இருந்தாலும் இங்கே வருகிற மக்களின் எண்ணிக்கை இனிமேல் கூடுதலாகும். வட்டார மருத்துவமனையாக இருந்தபோது 700-800 பேர் வந்தார்கள். ஒரு 100 பேர் சித்த மருத்துவத்திற்காக வருகிறார்கள். எனவே 800-900 பேர் என்கின்ற எண்ணிக்கை இருக்கிறது. நிச்சயமாக இவ்வளோ பெரிய மருத்துவ கட்டமைப்பு பார்த்ததற்கு பிறகு திருச்செங்கோடு பகுதி மக்களின் மனநிலை இன்னமும் அரசு மருத்துவமனையின் மேல் கூடுதல் நம்பிக்கை வைத்து கூடுதலாக வரும் பட்சத்தில் 1000-ஐ தாண்டும். எனவே இன்னமும் கூடுதல் மருத்துவ பணியிடங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். நம்முடைய டிஎம்எஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவரே சொன்னார், ஏற்கனவே இங்கே அவர் இணை இயக்குநராக பணியாற்றியவர், தற்பொழுது தமிழ்நாட்டின் டிஎம்எஸ்ஸாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், இங்கே இந்த மருத்துவமனைக்கு இன்னமும் கூடுதலாக ஒரு 7 மருத்துவ பணியிடங்கள் வேண்டும் என்று நம்முடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரியிடம் இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு 20க்கும் மேற்பட்ட ஒரு தூய்மை பணியாளர்கள், கூடுதலாக காவலர்கள் 4-5 மாடி கூடுதலாக கட்டியிருக்கின்ற காரணத்தினால் இதை தொடர் பராமரிப்பு கூடுதல் பணியிடங்கள் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறோம். நிச்சயம் அது வெகு விரைவில் வந்தவுடன் இன்னும் ஒரு 7 மருத்துவர்களை இந்த மருத்துவமனைக்கு நியமனம் செய்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் அந்த பணியும் வெகு விரைவில் நடைபெறவிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய கொங்கு ஈஸ்வரன் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு மிக சிறப்பான, என்னை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தார் கடந்த ஆண்டு. ஈரோடு பகுதியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, கொங்கு வள்ளி கும்மி என்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு உலக சாதனை படைக்கவிருக்கிறோம். 16,000 பெண்கள், அவர்கள் தொழில் ரீதியாக நடனக்காரர்கள் அல்ல. இன்றைக்கு இந்த கொங்கு பாரம்பரிய பெண் கலை வடிவமான இந்த விழாவில் வள்ளி கும்மியில் பங்கேற்பதற்கு 16,000 பேர் தன்னார்வமாகவே பெயர் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருக்கிறார்கள். மிக பழமையான பாரம்பரியமான அந்த கலை இங்கே அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் ஒரு சிறப்பான முன்னெடுத்திருக்கிறேன். அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று என்னை அழைத்தார். நானும் வந்திருந்து ஈரோட்டில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பார்த்தேன். பிரமிப்பாக இருந்தது. 16,000 கொங்கு மகளிர் ஒரு சேர அந்த வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சியை நடத்தி உலக சாதனை அன்றைக்கு படைக்கப்பட்டது. பெருமதிப்பிற்குரிய ஈஸ்வரன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு. சுப்பிரமணியோ அல்லது ஓரிரு அமைச்சர்களோ, முத்துசாமி அண்ணனும் வந்திருந்தார். இவர்கள் மட்டுமே பார்த்த இந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் பார்க்க செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலும் ஒரு தேதியினை பெற்று, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஊட்டியில் இதே போன்றதொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்துவிட்டு கோவைக்கு வந்து விமானத்தில் சென்னைக்கு திரும்பும் வழியில் கோவையிலேயே மீண்டும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த சாதனை நாங்கள் கின்னஸ் சாதனையாக படைத்திருக்கிறோம், உலக சாதனையாக படைத்திருக்கிறோம். எனவே அந்த உலக சாதனைக்கான சான்றிதழை ஓரிருவருக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தந்துவிட்டு சென்றால் கொங்கு மண்டலத்திற்கு பெருமையாக இருக்கும், கொங்கு மண்டலத்தின் மகளிருக்கு அது பெருமை சேர்க்கும் என்று முதல்வரையும் அழைத்து அந்த நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடத்தினார். ஆமாம், இந்த மாதிரி
கலைமாமணி விருது அவங்களுக்கு அந்த உலக சாதனை படைப்பதற்குரிய அந்த வள்ளி கும்மி நடனத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த பாடலை பாடி அந்த நடனத்தை ஒருங்கிணைத்தவருக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கலைமாமணி விருதையும் அறிவித்து கலைமாமணி விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கொங்கு மண்டலத்தில் ஒரு பாரம்பரியமிக்க கலை வடிவம், அது மகளிருக்கான அந்த சிறப்பு கலை வடிவம் அழிந்துவிடக்கூடாது, அதனுடைய புகழ் மங்கிவிடக்கூடாது என்பதற்காக முதல்வர் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்களுடைய கரத்தை இன்றைக்கு வலுப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அண்மையில் பார்த்தோம். அப்படிப்பட்ட திரு ஈஸ்வரன் அவர்கள் இங்கே இந்த மருத்துவமனை வருவதற்கு எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளை மரியாதைக்குரிய அண்ணன் மூர்த்தி அவர்கள் இங்கே சிறப்பாக எடுத்து சொன்னார். அதேபோல் நகரமன்றத்தின் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு கார்த்திகேயன் அவர்களும் சொன்னார். கார்த்திகேயன் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம். கார்த்திகேயன் சொன்னார் பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் மேற்கு மாவட்டம், இது கிழக்கு மாவட்டம் என்றெல்லாம் சொன்னார். இது ரெவென்யூ வடிவில் பார்த்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரே மாவட்டம்தான். நாமக்கல் என்பது அங்கே 3 இங்கே 3 மொத்தம் 6 அவங்க கண்ட்ரோல் தான். மொத்தமே இது மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் கண்ட்ரோலில் இருக்கிறது தான். என்னென்னா இப்போ மேற்கு கிழக்கு இயக்க வசதிக்காக பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஆட்சி நிர்வாகம் என்று வருகிற போது இது ஒரே மாவட்டம்தான். நம்முடைய மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அதை பாகிஸ்தான் போலவும் இதை இந்தியா போலவும், அல்லது இதை பாகிஸ்தான் போலவும் அதை இந்தியா போலவும் கருதி கொண்டு அங்கே வருகிற வசதிகள் எல்லாம் இங்கே வரவில்லையே, அங்கே இருக்கிற சிறப்புகள் எல்லாம் இங்கே இல்லையே என்று ஆதங்கப்பட்டதோடு மட்டுமல்ல, ஆதங்கப்படுவது நல்லது. பக்கத்து தெருவு நன்றாக இருக்கிறது, என் தெருவும் நன்றாக இருக்க வேண்டும், ஆசைப்படுவதில் தவறில்லை. அவர் இன்னொன்றும் கூட ஒரு கோரிக்கையை வச்சார். அங்கே 3 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாங்க, இங்கே அது மாதிரி நாங்கள் ஜெயிக்கணும்னார். அதுக்கு நீங்கள் தான் பண்ணணும். நாங்கள் சென்னையிலேருந்து ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே 3 எம்எல்ஏ 2026 தானாக ஜெயிக்க போகிறாங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அவருடைய சிறப்பு திட்டங்கள் இன்றைக்கு மக்களை 100% சென்றடைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இது அரசியல் பேசுவதற்குரிய இடமில்லை. ஆனாலும் ஒரு செய்தி, கடந்த ஆண்டு நடைபெற்ற 2024 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் 39 பாராளுமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில். இதற்கான சட்டமன்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் 234. இந்த 234 மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசுக்கு ஆதரவளித்து திமுகவுக்கு என்று கூடுதலாக வாக்களித்த தொகுதிகளின் எண்ணிக்கை 221. 234 221. மீதி 13 தொகுதி தான் மாற்று இயக்கங்களுக்கு. 8 தொகுதிகள் அதிமுகவுக்கு, 2 தொகுதிகள் தேமுதிகவுக்கு, மதுரையில் 2, திருப்பரங்குன்றம் அண்டு விருதுநகர், ஒரு 3 தொகுதிகள் பாமகவுக்கு, பெண்ணாகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, ஒரு 3 பாமகவுக்கு. ஆக மொத்தம் 13 மட்டும்தான் வேறு. 221 திமுக கூட்டணிக்கு, ஈஸ்வரனையும் சேர்த்து 221 திமுகவுக்கு. அதனால தான் நம்முடைய முதல்வர் சொன்னார், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னார். விஞ்ஞான ரீதியான வெற்றி சாத்தியப்பட்டதனால்தான் அவர் 200க்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நிச்சயம் கார்த்திகேயன் அடுத்த முறை நாமக்கல் மேற்கிலும் 3 வெல்லட்டும், கிழக்கிலும் 3 வெல்லட்டும். நீங்கள் நினைப்பதெல்லாம் நாமக்கல்லில் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மருத்துவமனை பற்றி மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இங்கே சொன்னார்கள். இந்த மருத்துவமனை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் ஒரு 19 இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் அமைய வேண்டும் என்று சொன்னார். இந்த அரசு அமைவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்த மொத்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் எண்ணிக்கை 19. இப்பொழுது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இப்பொழுது இருக்கிற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் எண்ணிக்கை 44. 25 புதிய மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு நிகரான மருத்துவமனைகள் என்று 25 புதிதாக உருவாகி இருக்கிறது. இந்த 25க்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒதுக்கீடு செய்த நிதி என்பது 1018 கோடியே 85 லட்சம் ரூபாய். 1018 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திருத்தணிக்கு 45 கோடி, தாம்பரத்துக்கு 110 கோடி, பழனிக்கு 70 கோடி, திருப்பத்தூருக்கு 56 கோடி, காங்கேயத்திற்கு 12 கோடி, ஜெயங்கொண்டத்திற்கு 25 கோடி, திருக்கோவிலூருக்கு 54 கோடி, பரமக்குடிக்கு 48.5 கோடி, குடியாத்தத்திற்கு 40 கோடி, திண்டிவனத்திற்கு 60 கோடி,
அருப்புக்கோட்டைக்கு 30 கோடி, ஓசூருக்கு 100 கோடி, மயிலாடுதுறைக்கு 45 கோடி, வேதாரண்யத்திற்கு 20 கோடி, வள்ளியூருக்கு 30 கோடி, அறந்தாங்கிக்கு 46 கோடி, கூடலூருக்கு 31 கோடி, ராசிபுரத்திற்கு 23 கோடி, குளித்தலைக்கு 40 கோடி, மன்னிக்க வேண்டும், திருச்செங்கோட்டுக்கு 23 கோடி, தென்காசிக்கு 20 கோடி, ராஜபாளையத்திற்கு 40 கோடி, அம்பாசமுத்திரத்திற்கு 15 கோடி. இப்படி 1018 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இங்கே 23 கோடி ஒதுக்கிய நேரத்தில் தான் ராசிபுரத்திற்கும் 23 கோடி ஒதுக்கப்பட்டு அது கூடுதல் கட்டிட பணிகள் வேண்டுமானால் நடைபெற்று கொண்டிருக்கலாம். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரே சொன்னார், இங்கே அறிவித்தது 23, ஆனால் இப்போ 25 தாண்டி இருக்குன்னாரு. அவர் சிடி ஸ்கேன்லாம் சேர்த்தாருன்னா 27க்கு மேலேயும் தாண்டி இருக்கும். ஆமாம், அதெல்லாம் நிறைய வந்துன்னு இருக்குது. இப்போவும் உங்களோட கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அதனால் தொகை இதில் கணக்கில்லை. நிச்சயம் இந்த மருத்துவமனை மற்ற மாவட்டத்து மருத்துவமனைகளுக்கு இணையாக இல்லை, அதை விட கூடுதலான வகையில் சிறப்புக்குரிய மருத்துவமனையாக வர மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த துறை பொறுப்பேற்றதற்கு பிறகு அவரே கூட சொன்னார், இன்று காலை எடப்பாடிக்கு போயிருந்தோம், நடவடிக்கை ஒன்றும் அங்கே எடுக்கலை. ஆனால் அது பதிலாக என்ன பண்ணிட்டு வந்தோன்னா, அங்கே இருக்கிற குறிப்பேடு வாங்கி மிக சிறப்பான வகையில் இந்த மருத்துவமனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. தூய்மைக்கான விழிப்புணர்வை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களின் பங்களிப்பு சிறப்பாக இருக்கிறது, பாராட்டுக்குரியது. இது மாதிரிலாம் ஒரு குறிப்பு எழுதிட்டு வந்திருக்கிறேன். அதாவது சரியில்லைன்னா நடவடிக்கை எடுக்கிறதும், சரியாக இருந்தால் அவங்கள பாராட்டுறதுங்கிறதும் ஒரு பண்பு. அந்த வகையில் அதை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், எதிர்க்கட்சி தலைவரின் தொகுதியிலேயே என்னார். எதிர்க்கட்சி தலைவர் தொகுதியில் இருக்கிற அந்த மருத்துவமனையில் கடந்த 4.5 ஆண்டில் மட்டுமே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இது எதிர்க்கட்சி தலைவர் தொகுதி என்று பார்க்கவில்லை, 3,66,00,000 மதிப்பில் 24 படுக்கைகள் ஆண்களுக்கு, 24 படுக்கைகள் பெண்களுக்கு என்று 48 படுக்கைகள் கொண்ட ஒரு கூடுதல் கட்டிடத்தை திறந்து வைத்தோம். நான் தான் நேரடியாக போய் அதை திறந்து வைத்தேன். அது மட்டுமல்ல, அதாவது ஒரு அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று, 4 படுக்கை அறைகளுடன் ஒரு அதிதீவிர சிகிச்சை பிரிவு ஒரு கட்டிடம் ஒன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அது மட்டும் இல்லை, சாய்தளங்களுடன் கூடிய அறுவை சிகிச்சைக்கு பின்னால் ஒரு கவனிப்பு பிரிவு கட்டிடம் ஒன்று 1.5 கோடியில் அதுவும் அங்கே போய் திறந்து வைத்திருக்கிறோம். நவீன சமையல் கூடம் ஒன்று 1 கோடியில் அதையும் அங்கே கட்டி திறந்து வைத்திருக்கிறோம். இப்படி ஒரு 5 கட்டிடங்களை நானே அந்த மருத்துவமனையில் இதுவரை திறந்து வைத்திருக்கிறேன். இந்த அரசு பொறுப்பேற்கிறதுக்கு முன்னால் அங்கே இருந்த டயாலிசிஸ் இயந்திரங்களின் எண்ணிக்கை 3, இப்பொழுது 6 இயந்திரங்கள் 3 ஷிஃப்ட் என்கின்ற வகையில் அங்கே டயாலிசிஸ் செய்து வருகிறார்கள். இப்போ 3 ஷிஃப்ட்டுன்னும் போது ஒரு நாளைக்கு 18 பேஷண்ட்டு அங்கே வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வெறும் 3 தான் இருந்தது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இது எடப்பாடி தொகுதி என்பது எதிர்க்கட்சி தலைவருடையது, அந்த மருத்துவமனையை நாம் கண்டுகொள்ளாமல் விடக்கூடாது என்று அரசு எந்த விதமான பாரபட்சத்தையும் பார்க்கவில்லை. 3 இருந்ததை 6ஆக உயர்த்தி இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன இவ்வளவு கட்டிடங்களை அங்கே கட்டி முடித்து திறந்து வைத்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட அங்கே அந்த மருத்துவமனையில் ஒரு சலவையகம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே கழிப்பறைகள் புதிதாக கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமான பணிகள் அந்த மருத்துவமனையில் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு அங்கே இருக்கிற மருத்துவர்கள், அங்கிருந்த இன்றைக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருந்த ஒரு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடத்தில் தனித்தனியாக நான் விசாரித்தேன். என்னுடைய சமூக வலைதளத்தில் அதை பதிவிட்டிருக்கிறேன். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் கூட இந்த மருத்துவமனை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த மருத்துவமனைக்கு வருகிற எங்களுக்கு நல்ல சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியோடு சொன்னதை என்னுடைய வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறேன். அப்பொழுது நான் வந்திருப்பது தெரிந்து பத்திரிகையாளர்களும் கூட மருத்துவமனைக்கு வந்து என்னுடனே வந்து நான் ஆய்வு செய்ததை பார்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். எனவே எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், அதை எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், 234 பேருக்கும் ஒன்று என்கின்ற வகையில் இந்த அரசு சம வாய்ப்பை தந்து செய்து கொண்டிருக்கிறது. அதை தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஈஸ்வரன் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இப்பொழுது உங்கள் எதிரில் நன்றி சொல்லும்போது அதை தெரிவித்தார். அதனால்தான் ராசிபுரத்தில் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒன்று வந்துவிட்டது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் ஒரே மாவட்டமாக இருந்தாலும்
இங்கே திருச்செங்கோடுக்கும் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அழுத்தி மரியாதைக்குரிய திரு ஈஸ்வரன் அவர்கள் சொன்னதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இருப்பது இயல்பு, ஆனாலும் அதற்கு இணையான இன்னொரு மருத்துவ கட்டமைப்பும் வருவதில் தவறில்லை, திருச்செங்கோடுக்கு ஈஸ்வரன் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த துறைக்கு உத்தரவிட்ட காரணத்தினால்தான் இந்த மருத்துவமனை வந்திருக்கிறது. நிச்சயம் இந்த மருத்துவமனைக்கு தேவையான இன்னமும் அடிப்படை விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த தொகுதியில் ஏற்கனவே கடந்த வாரம் கூட 2 கட்டிடங்களை, புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம். இன்னமும் கூட இந்த தொகுதியில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கட்டிடங்கள், ஏராளமான கட்டிடங்கள் இப்பொழுதும் கூட கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 1 கோடி செலவில் ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வக கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இது நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல அரசு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. இதே மருத்துவமனையில் பச்சிளங்குழந்தை பராமரிப்பு பிரிவுக்கு அதிநவீன உபகரணங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சிறப்பான சேவையாற்றி கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவமனை ஏற்கனவே ஒன்றிய அரசின் விருதுகளை 2 விருதுகளை பெற்றிருக்கிறது. அதற்கு பணியாற்றிய இந்த மருத்துவமனையின் பணியாளர்கள், இணை இயக்குனர், துணை இயக்குனர் போன்ற அனைவருக்குமே மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்குவாஸ் என்று சொல்லக்கூடிய நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், தேசிய தர உறுதி நிர்ணய சான்றிதழ் விருதை இந்த மருத்துவமனை ஏற்கனவே பெற்றிருக்கிறது. அந்த பிரசவ பகுதிக்கான ஒரு தேசிய தர சான்றிதழ் ஒன்றிய அரசு 2017 முதல் தந்து வருகிறது. அந்த விருதையும், லக்ஷயா என்று சொல்லக்கூடிய அந்த விருதையும் இந்த மருத்துவமனை பெற்றிருக்கிறது. என்குவாஸ், லக்ஷயா போன்ற பல்வேறு ஒன்றிய அரசின் விருதுகளையும் பெற்றிருக்கிற இந்த மருத்துவமனை நிச்சயம் திருச்செங்கோடு பகுதி மக்களின் ஒட்டுமொத்த மருத்துவ சேவையும் முழுமையாக நிறைவேற்றும் என்கின்ற நம்பிக்கையில் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.